ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஏகே ஃபேன்ஸ் என்ன ரெடியா? இன்னைக்கு ஒரே நைட்டு மட்டும்தான், நாளைக்கு நம்மளுடைய செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனா இன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து படம் ரிலீஸ் ஆகுது, அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அது எப்படியோ போங்க, நாளைக்கு நம்ம செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போது வேற லெவல்ல நம்ம வந்து சம்பவம் பண்ண போறோன்றது வந்து அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது யாரும் பண்ணாத அளவுக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ண போறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா தயவு செய்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான், தயவு செய்து நம்ம மற்றவங்கள மாரி நடந்து கூடாது. அவங்களுக்கும் நமக்கும் வந்து ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்ணாம வந்து நாம வந்து கண்டிப்பா வந்து இது பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். பப்ளிக்கே பார்த்துட்டு நம்மளை பாராட்டுற அளவு இருக்கணும். என்னடா அது இவங்க நல்லா பண்றாங்க, அவங்க மற்றவங்க மாதிரி இல்லாம பப்ளிக்கு இடையூறு இல்லாம இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்களே, இவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனசார நம்மளை பாராட்டிட்டு போனோம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம செலிப்ரேஷன் இருக்கணும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைய அளவுக்கு தயவு செய்து யாரும் எதையும் பண்ணாதீங்க. ரோஸ்ட் பில் சார்பாக நான் கேட்டுக்கிறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்னு இருக்கு. எல்லாரும் வந்து இன்டர்வியூல பார்த்துருப்பீங்க, ஒரு லீட் ஹீரோ வராரு, ஒரு நம்பர் 1 ஹீரோ வராரு அப்படின்றது ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருப்பீங்க. அது யாருமே சிலர் கண்டிப்பா கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதாவது நமக்கெல்லாம் பிடிச்ச அதாவது தலை நம்ம ஏகேவோட பயங்கரமான வெறித்தனமான ரசிகர் ஒருத்தர் இந்த படத்துல வராரு. அது வேற யாருமே இல்ல, நம்மளுடைய எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் வராருன்னு அங்க தியேட்டர்லாம் கண்டிப்பா அதிருவாங்க. ஏன்னா அவருக்கும் வந்து ரொம்ப நாள் ஆசை, நான் வந்து அஜித் சார் கூட வந்து கண்டிப்பா வந்து ஒரு சீனாச்சு நான் வந்துடணும், அவர் கூட நடிக்கணும், அவரை வச்சு நான் இயக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நிறைய இன்டர்வியூல பேசியிருப்பாரு. அவர் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேனா இருந்தாரு. ஆக்சுவலா வந்து அவர் படத்துல மன்மதன் படத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது தலை இல்லாத வந்து ஒரு சீனியர் இருக்காது, அதாவது ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வாலு படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படம் ஃபுல்லாவே ஏகேவோட ரெஃபரன்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறி பிடிச்ச ஒரு ஃபேன் தான் வந்து சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லா வெறி பிடிச்சவங்க தாங்கிறாங்க. டைரக்டர் தலைவரி, இந்த மியூசிக் டைரக்டர் தலைவரி, அங்க இருக்கிற ஆக்ட்ரஸ் தலைவரியர்கள், அங்க இருக்கிற டெக்னீஷியன் தலைவரியர்கள், எல்லாமே வந்து தலைவரியர்களா இருக்கும் போத அப்போ இந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நம்மளால ஜட்ஜே பண்ண முடியலங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா டைரக்டரும் சரி, அதாவது மத்தவங்களாம் வந்து ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஓவர் பில்டப்லாம் கொடுப்பாங்க. கங்குவா படம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கொடுத்த பில்டப்லாம் இருக்கு, ஐயோ தாங்க முடியும், அந்த பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. அது போல பார்த்தோன்னா லிங்குசாமிலாம் சொல்லியிருப்பாப்புல, நான் கத்துக்கின மொத்த வித்தி இறக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான வந்து பயங்கரமா, அதாவது இந்த படம் அவங்களுக்கே தெரிஞ்சிட்டு இருக்கோம், இந்த வேலைக்கு அவளை நம்ம பில்டப் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் பயங்கரம் கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய எல்லா இன்டர்வியூவும் எடுத்து பாருங்க. மனுஷன் வந்து எவ்வளவு வந்து அதாவது தாழ்மையா, அதாவது பொறுமையா, அதாவது எதுவுமே ஓவரா இல்லாம ஓவரா பில்டப் கொடுக்காம என்ன இருக்கோ அதை வந்து தெளிவா சொல்லியிருக்காருன்னா அவர் தான் மனுஷன். அது கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும். தன்னைத்தானே நான்லாம் இப்படி பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், அந்த பில்டப்லாம் இல்லாம சொல்லியிருக்காரு. இவரை நம்பி படம் போலாம், அதான் உண்மை. அஜித் மேல வந்து பயங்கரமான மரியாதை வச்சிருக்கிறதாங்க வந்து இந்த டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ வந்து அவர் எப்படி இருப்பார், அவரும் வந்து அஜித் மாதிரி தான் இருப்பார், சைலண்டா. தன்னடக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுடைய ஏகே வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதன்படி தான் வந்து இந்த படம் ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இந்த படத்துல வந்து இன்னொரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டரும் வரப்போகுதுன்னு வேற சொல்றாங்க. அதாவது பயங்கரமான வில்லன் வரப்போறாராம். ஆக்சுவலா வந்து இந்த படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, அர்ஜுன் தாஸ் வந்து இந்த வில்லனே கிடையாது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லன் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே வந்து யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சிலவங்களாம் எஸ் ஜே சூர்யான்னு சொல்றாங்க, ஆனா எஸ் ஜே சூர்யாலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க. அது எப்படி இருந்தாலும் வந்து நாளைக்கு எனக்கு என்னோட ஆசை என்னன்னா, வில்லனே வந்து இன்னொரு அஜித்தா தான் இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. அப்படி மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த படம் வந்து வில்லன் கேரக்டர்லாம் வந்து நம்ம தலைகிட்ட எல்லாம் கொடுத்தா அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தெரியும், வில்லன் ரோல்ல வந்து நம்மளால பயங்கரமா பண்ணுவாப்புலன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால வந்து இதுல வந்து வில்லனே அவரை தான் விருப்ப போறாரோ அப்படின்ற ஒரு மைன்யூட்டான டவுட் எனக்கு இப்பயே வந்துடுச்சு. அது இன்னும் எத்தனை மணி நேரம், கரெக்டா இன்னும் 10 மணி நேரம் தான். 10 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு நாங்களும் வந்து முதல் ஷோ வந்து 9 மணிக்கு நம்ம பார்க்க போறோம். மொத்தமா எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு கொண்டாட போறோம். நாளைக்கு கொடுக்க போற ரிவ்யூ மட்டும் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். தயவு செய்து ரோஸ்ட் பிரஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படம் முடிஞ்ச உடனே நம்மளோட ரிவ்யூ தான் வரப்போகுது.
இந்த படத்துல எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான சீன், கூட்ஸ் பம்ப் சீன்ஸ் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு பயங்கரமான டைலாக் இருக்கு. கண்டிப்பா வந்து தியேட்டரே கீஞ்சிரும். என்னடா அவன் தலை படத்துல வந்து டைலாக் இருக்கு, அது இருக்குன்றான், பயங்கரமா டைலாக் இருக்குதான் செய்யும், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்து இதுல ஒரு சம்பவமும் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி வந்து ஒரு டைலாக் ஒன்று வருதான். அது என்ன டைலாக்னா, வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வருதான். அதை வந்து நம்ம தலை வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்றது எனக்கு தெரியல. அவர் சொன்னது கூட வந்து ஹிட் ஆகாது, ஃபேமஸ் ஆகாது. இப்போ நம்ம ஆள் சொல்றது மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த டைலாக் தான் வந்து ஃபேமஸ் ஆக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு மாசான சீன் வந்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்க சீனா. அதை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துடைய ஃபுல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வாங்கியிருக்கு. இந்த படம் மட்டும் இல்லைங்க, கூலி, அப்புறம் குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன்ற 3 படம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 500 கோடி வந்து இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க 3 படத்துக்கும் சேர்த்து. இந்த படத்தோட ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நீங்க ரோட்ல வந்து லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட பேனர் தான் இருக்கு. நீங்க ஒண்ணு என்னடா அது குட் பேட் அக்லியை வந்து தனியா போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் உத்து பார்த்தா தெரியுது, ஒரு பஸ்ஸையே மறைச்சி குட் பேட் அக்லியோடைய பேனர் தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு, அதாவது நீங்க எங்க போனாலும் சரி, எந்த பேனரை பார்த்தாலும் சரி, ரோட்ல நீங்க போகும்போது லெஃப்ட் ரைட் எங்க பார்த்தாலும் சரி, வெறும் வந்து குட் பேட் அக்லியே தான் இருக்கு. வேற லெவல் வந்து ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க மைத்ரி மூவிஸ். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய டிக்கெட் வந்து பிச்சுன்னு போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சுங்க. அதாவது எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த படமும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கோடி ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து அடிக்கல தமிழ் சினிமால சொல்லிக்கிறாங்க. இந்த படம் தான் 100% வந்து கண்டிப்பா 100 கோடியை கண்டிப்பா கிராஸ் பண்றோம், மிஸ்ஸே ஆகாது மாமே. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரே படம் ரிலீஸ் ஆகுது, எல்லா தியேட்டரும் பாத்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு, டிக்கெட்டே கிடைக்கல, பிச்சிங் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லு, செகண்ட் டேவும் பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் டோட்டலா முடிய போகுது. சில தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா 1 வீக் ஃபுல். அது போக பாத்தீங்கன்னா சில தியேட்டர், அதாவது குறிப்பிட்ட தியேட்டர் நான் சொல்றேன், இங்க வந்து சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உமன்ஸ்க்காக வந்து ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க. அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா வெறும் வந்து உமன்ஸ் மட்டும் தான் வந்து கொண்டாடும் வகையில வந்து தியேட்டர்ல வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்றது, இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சரி உமன்ஸுக்கு ஸ்பெஷல் ஷோ வந்து போட்டதே இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட சில தியேட்டர்ல மட்டும் போட்டிருக்காங்க. பாத்துங்க எந்த அளவுக்கு வந்து உமன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மட்டும் தனியா ஒரு ஷோ போடுங்க, நாங்களும் வந்து கொண்டாடணும், ஏன் அவங்க மட்டும் தான் கொண்டாடுவாங்களா, நாங்களும் கொண்டாட போறோம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பேனர்லாம் ரெடி பண்ணிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஏகே மேல ஒரு அன்பு பாசம் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்குமே நன்றி. இது எப்படியோங்க, நாளைக்கு நாம கொண்டாட போறோம், நாளைக்கு தியேட்டர்ல சந்திக்கலாம்.